மாண்புமிகு மக்களே வணக்கம். நம்மள பெரும்பாலானோர் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மளுடைய வீட்டு கேட்டுக்கு முன்னாடி நோ பார்க்கிங் போர்டு வைக்கிறோம். அதுக்கப்புறம் வீட்டு கேட்டுக்கு முன்னாடி பூந்தொட்டியோ இல்லைன்னா பேரிகார்டோ அந்த மாதிரி சில பொருட்கள்லாம் வந்துட்டு வைக்கிறோம். அப்படி வச்சா காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு ஒன்று கொடுத்துருக்கு. இந்த உத்தரவின் அடிப்படையில் உங்கள் மேலே வந்துட்டு ஏதாவது நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்துட்டு சொல்கிறேன். இந்த வீடியோ மறக்காமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்டத்தை முழுசா நம்புறேன். சட்டப்படிதான் நடப்பேன். நீ சொல்ற சட்டம் சிஸ்டத்தை காப்பாத்துமே தவிர நியாயத்தை சட்டமா? எங்களுக்கு அதுக்கு இந்த நாட்டுல மரியாதை இருக்குங்களா என்ன? சட்டம் தன் கடமையை செய்யும். அதாவது பெரிய பெரிய மாநகரங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த பெரிய பெரிய மாநகரங்களை குறிப்பாக சென்னை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம்னா, சென்னையில் டி நகர், பெசன்ட் நகர், அசோக் நகர், மயிலாப்பூர், மந்தவெளி இது மாதிரி சில இடங்கள்ல எல்லாம் நம்மளுடைய பப்ளிக் பிளேஸான ரோடுன்றது பப்ளிக் பிளேஸ் தான். அந்த பப்ளிக் பிளேஸான ரோட்டில் பார்க்கிங் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுக்கிற வகையில் நோ பார்க்கிங் அப்படின்றத கேட்டுக்குள்ளே வைக்கிறோம். நம்ம அந்த கேட்டில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற வகையில் நந்தகுமார் அப்படின்றவர் ஒரு பொதுநல வழக்கு வந்து தொடுக்கிறார். அந்த பொதுநல வழக்கு தொடுக்கிறது எதை பேஸ் பண்ணி தொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு கீழே ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காரு. அந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ரோடுன்றது பப்ளிக் பிளேஸு, நான் பப்ளிக் பிளேஸில் வந்து என்னுடைய பார்க்கிங் வந்து வச்சுப்பேன். அப்படி என்னுடைய பார்க்கிங் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாராவது வந்துட்டு அனுமதி பெற்று அந்த நோ பார்க்கிங் போர்டு வைக்கிறாங்களா, அவங்களுக்கு அந்த நோ பார்க்கிங் போர்டு வைக்கிறதுக்கு உரிமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே வந்துட்டு கேட்குறாரு. அதுக்கு அவருக்கு என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மளுடைய போக்குவரத்து காவல்துறையும் சென்னை மாநகராட்சியும் இல்லை, அந்த மாதிரி வந்துட்டு யாருக்கும் அனுமதி கொடுக்கறது கிடையாது, அது வந்து சட்டப்படியான நடவடிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அதுக்கப்புறம் சென்னை கார்பரேஷனும் கொடுத்த இந்த தகவலின் வச்சு இவர் வந்து ஒரு பொதுநல வழக்கு சென்னை ஹைகோர்ட்டில் வந்து போட்டிருக்காரு. இந்த சென்னை ஹைகோர்ட்டில் இந்த பொதுநல வழக்கு போட்டதுக்கப்புறமா இப்போதைக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் கிருஷ்ணகுமார் ஐயா அவர்களும் அதுக்கப்புறம் நீதிபதி ஜஸ்டிஸ் பாலாஜி ஐயா அவர்களும் வந்துட்டு சேர்ந்து இந்த பெஞ்சில் வந்துட்டு விசாரிக்கிறாங்க. இதை விசாரிக்கும் போது அவர் என்ன கேட்டிருக்காரு அதில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, முன் அனுமதி இல்லாமல் நோ பார்க்கிங் அப்படின்றத வந்து வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது, அதே மாதிரியே வீட்டுக்கு வெளியில் பூந்தொட்டிகள் வந்து பப்ளிக் பிளேஸில் வைக்கக்கூடாது, அதே மாதிரியே பப்ளிக் பிளேஸில் ஒரு நடவடிக்கை, அதாவது இந்த பார்க்கிங் மாதிரி நடவடிக்கை அதெல்லாம் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேரிகார்டு எதுவுமே அனுமதி இல்லாமல் வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிடுங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து கேட்டிருக்கிறாரு. இப்போ இதன் அடிப்படையில் அவங்க 2 பேரும் விசாரிச்சதுக்கப்புறம் 2 வாரங்களுக்கு வந்து தள்ளி வச்சுருந்தாங்க. அது மறுபடியும் 2 வாரம் கழிச்சு இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய கவர்மெண்ட் சைட்லேருந்து வாதாடின பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்லை முன் அனுமதி இல்லாமல் யாரெல்லாம் நோ பார்க்கிங் போர்டு வச்சுருக்காங்களோ அவங்க மேலே நாங்கள் 1 by 1 வந்துட்டு நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கோர்ட்டில் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் இதை பேஸ் பண்ணி நம்மளுடைய பெஞ்ச் வந்து என்ன தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, யாருமே முன் அனுமதி இல்லாமல் நோ பார்க்கிங் போர்டு வைக்கக்கூடாது, பூந்தொட்டி வைக்கக்கூடாது, பேரிகார்டு அந்த மாதிரி பொருட்கள் வைக்கக்கூடாது, அப்படியெல்லாம் இருந்தால் காவல்துறை கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அவங்க மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை கமிஷனருக்கு என்ன ஸ்பெஷலாக ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இவர் அதை வந்து சோசியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணணும். அதாவது நடவடிக்கை எடுக்க போகிறோம், நோ பார்க்கிங் போர்டெலாம் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க அதுக்காக வந்துட்டு நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணணும், ஊடகங்களுக்கு பப்ளிஷ் பண்ணணும், நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி வந்துட்டு எல்லாருக்கும் பப்ளிஷ் பண்ணணும், அப்படியெல்லாம் பண்ண சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம். அதே மாதிரியே நீங்கள் வந்து இந்த நோ பார்க்கிங் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த நடவடிக்கையிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு போய் முன் அனுமதி வாங்கிக்கோங்க. காவல்துறை கிட்ட போயிட்டு ஒரு முன் அனுமதி வந்துட்டு நீங்கள் வாங்கணும். வாங்கினதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்துட்டு செயல்படுத்தணும். இந்த நீதிமன்றத்துடைய உத்தரவை பற்றி நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரியே இந்த நோ பார்க்கிங் விஷயத்தில் யாராவது அஃபெக்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சட்டம் அனைவருக்கும் சமம். நன்றி, வணக்கம். Law is a very powerful weapon. யாரை காப்பாத்துறதுக்காக நாம் அதை பயன்படுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம். யாரா இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு நீதி கிடைக்கணும். அதை உறுதி செய்யறது இந்த நீதிமன்றத்தோட தார்மீக கடமை.